கிறிஸ்துவுக்குள் அன்பான ஐஎம்டிவி நேயர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்ற நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் இந்த நேரலையின் வாயிலாக உங்களை சந்தித்து உங்களோடு கூட சிறு பிள்ளைகளுக்காகவும் பெரியவர்களுக்காகவும் ஜெபிக்கிற இந்த பாக்கியத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் எல்லாரும் ஒரு நிமிஷம் நம்மளுக்கு தெரிந்த பாடல் தேவனே நான் உமது அண்டையில் என்ற பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி அப்படியாக நம்ம ஜெப நேரத்துக்குள்ளே கடந்து செல்லலாம். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான், மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாயோ மண்டை சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை, கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை, அருமையாய என்னை அழைக்கும் அன்பின் தூதர் ஆக செய்யும். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். அல்லேலூயா. இந்த நாள்லையும் நம்ம எல்லாரோட ஒரே வாஞ்சை என்ன தெரியுமா? அவரிடத்துல கிட்டி சேரணும், அவரோடு கூட இருக்கணும், அவருக்காக இருக்கணும். இந்த நாள்லையும் அவருக்காக நம்ம சின்ன பிள்ளைங்க மத்தியில் சின்ன பிள்ளைகளுக்காக செபிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவனை நோக்கி ஆராதனை செய்து ஜெப நேரத்துக்குள்ளே அப்படியே கடந்து போகலாமா? நம்ம எல்லாரும் கடவுளோட நாமங்களை சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை துதிப்போம். கர்த்தாவே நீர் நல்லவரப்பா, விண்ணப்பங்களை கேட்கிற தெய்வமே, அதன்படியாய் செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானத்தை சிங்காசனமாக பூமியை பாதப்படியுமாக கொண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. காலம் குறைவானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்ன தெய்வமே அப்பா, இந்த நாள்லையும் அப்பா கடைசி காரண நாட்களுக்குள்ள நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. இந்த நாள்லையும் பாவத்திலையும் அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியத்தில் சிக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நீர் ரட்சிக்கும்படியாய் அப்பா, நீர் தொடும்படியாய், நீர் அவர்களோடு இடைப்படும்படியாய் நாங்கள் ஏறெடுக்கிற இந்த விண்ணப்பத்து நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னீங்களே, இயேசுவின் நாமத்தினால வருகிறோம். கர்த்தர் இந்த ஜெப நேரத்தை ஆசீர்வதித்து தருவீராக. இந்த ஜெப நேரம் அநேக சிறு பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை வழங்க கர்த்தர் நீர் ஒரு கருவியாய் பயன்படுத்த ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஜெப நேரம் எங்க தேசத்துக்கு சேமத்தை கொண்டு வரட்டும். இந்த ஜெப நேரம் அநேக சிறு பிள்ளைகளுக்கு மனமாற்றத்தை கொடுக்கட்டும்பா. கர்த்தர் அப்படியா இந்த ஜெப நேரத்தை எடுத்து பயன்படுத்த ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாட்கள் குறைவா இருக்குது தகப்பனே, நம்முடைய வருகைக்காக இந்த பூமி ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. ஆனாலும் அநேக சிறு பிள்ளைகள் அறியாம இருக்கிறாங்க, அநேக பிள்ளைகள் அநேக அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. கர்த்தர் விடுதலை ஆக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. அதற்காக வந்திருக்கிறோம், திறப்புல நிற்கிறோம். கர்த்தர் எங்களை
கண்ணோக்கி பார்ப்பீராக சுவாமி. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் பா. தேங்க்யூ லார்ட். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் கலைத்தேத்தம் விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். ஆமாப்பா, சீக்கிரமா உங்களுடைய நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதுக்குள்ள எப்படி ஆகிலும் எங்க தேசத்துல இருக்கிற சின்ன பிள்ளைங்க உண்மை அறியணும் தகப்பனே. அப்பா, உண்மை அறிந்து கொள்றதான ஒரு வாய்ப்பு அந்த பிள்ளைகளுக்கு கட்டளையிட நாங்க செபிக்கிறோம். ரட்சிப்பு உம்முடையது தகப்பனே. அப்பா, நீ சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று நாங்க வேதத்துல பார்க்கிறோம். அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டுமாய் செபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. முதலாவது ஜெப குறிப்பாக நம்ம வேதத்துல பார்க்கிறோம், நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல, அக்காலத்தில் இருந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அந்த சந்ததி எழும்புறதுக்கு முக்கியமான காரணமே, அதுக்கு முன்னாடி இருந்த சந்ததி கடவுளை குறிச்சும் கடவுள் செய்த கிரியையை குறிச்சும் அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லாம இருந்தது தான். இந்த தவறை இந்த நாட்கள் நம்ம செய்யாதபடிக்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்தும்படியா எப்படியாகிலும் அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு ஆண்டவரை பற்றியும் அவருடைய உன்னதங்களை பற்றியும் அவருடைய மகிமையை குறித்தும் அப்பா அவர் செய்த ஒவ்வொரு அதிசயங்களை குறித்தும் விவரிக்கும்படியா கர்த்தர் நம்மை பயன்படுத்தும்படியா நம்ம மத்தியில் இருக்கிற பிரைசன் தம்பி இதுக்காக சுபிப்பாங்க. இந்த நாட்களில் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் சரி, சபை போதகர்கள், சிறு பிள்ளைங்க மத்தியில் ஊழியம் செய்கிறவங்க ஆண்டவரோட வார்த்தையை சரியா அடுத்த சந்ததிக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த காரியங்களுக்காக நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து செபிக்கலாமா? எங்கள் அன்பு தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே அப்பா. இந்த நாளிலும் தகப்பனே அப்பா ஒன்று கூடி தகப்பனே அப்பா சிறு பிள்ளைகள் தகப்பனே பாரப்பட்டு ஜெபிக்க தந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. இந்த நாளிலும் தகப்பனே கொடுத்த குறிப்பிக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. அந்த நாளிலே தகப்பனே சிறு பிள்ளைகள் தகப்பனே அப்பா எப்படியாவது தகப்பனே உங்களுடைய வார்த்தைகளை தகப்பனே ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு சேர்க்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா. அந்த நாட்களில் அநேக வழிகள் உண்டு தகப்பனே. சிறு பிள்ளைகள் கெட்டு போகிறது தகப்பனே அப்பா, ஒருவரும் கெட்டு போவது உங்களுடைய சித்தம் இல்லை தகப்பனே அப்பா. அப்பா, அந்த ஒவ்வொரு சில்ல பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் தகப்பனே அப்பா. உங்களுடைய வார்த்தைகளை தகப்பனே அப்பா நாங்கள் அவர்களுக்கு அறிவித்த தகப்பனே அப்பா. அந்த பிள்ளைகள் தகப்பனே மண்டியில் நாங்கள் சேர்க்க நீங்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம் தகப்பனே அப்பா. நாங்கள் கேட்கிறதற்கு தகப்பனே அப்பா வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிறவராக இருக்கிறீர் தகப்பனே அப்பா. எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க தகப்பனே அப்பா. எங்களை தகப்பனே ஒரு கருவியாய் வைத்து தகப்பனே அப்பா அந்த சிறு பிள்ளைகள் தகப்பனே எப்படியாயும் தகப்பனே வந்து கொண்டு வந்து சேர்க்க முடியாது செபிக்கிறோம் தகப்பனே அப்பா. மிகவும் மோசமான நிலைகள் தகப்பனே இருக்குது தகப்பனே அப்பா. அந்த காலகட்டத்தில் அப்பா அநேக பாவ வழிகள் உண்டு தகப்பனே அப்பா. இந்த சின்ன பிள்ளைங்கள் தகப்பனே அப்பா கெட்டு போறாங்க அப்பா. எத்தனையோ வழிகள் உண்டு தகப்பனே அப்பா. அவர்கள் எல்லாம் தகப்பனே அந்த பாவை கட்டிலிருந்து தகப்பனே விடுதலை ஆக்கி தகப்பனே அப்பா மண்டியில் நாங்கள் சேர்க்க நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா. எங்களுக்கு தகப்பனே தேவையான ஞானத்தையும் தகப்பனே அறிவை கொடுங்க தகப்பனே அப்பா. எப்படி போதிக்க வேண்டும், என்னெல்லாம் போதிக்க வேண்டும் தகப்பனே நீங்கள் எங்களோட இருந்து உணர்த்துங்க தகப்பனே அப்பா. நீங்கள் அவங்களோட உள்ளத்தில் பேசுங்க அப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. அப்பா நாங்கள் தகப்பனே அப்பா பாரத்தோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாட்களில் தகப்பனே அப்பா அநேக சிறு குழந்தைகளும் தகப்பனே அப்பா எத்தனையோ பேர் கெட்டு போகிறாங்க அப்பா தகப்பனே. நீங்கள் அவங்க உள்ளத்தில் பேச முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. நாங்கள் தகப்பனே கேட்கிறது எல்லாவற்றுக்கும் பதில் தரப்போவதற்காக நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே அப்பா. நீங்கள் வழிநடத்துங்க தகப்பனே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு எப்படி ஆகிலோ இந்த கால தலைமுறையினர் கொண்டு அடுத்த கால தலைமுறையினருக்கு அவரை பற்றி எடுத்து சொல்ல அவர் ஒரு கருவியாய் பயன்படுத்துறதுக்காக நம்ம எல்லாம் நன்றி செலுத்தலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து அப்படியே நம்ம ஜெபிக்கலாம். இந்த நாளில் நம்ம ஜெபித்தது போல அடுத்த தலைமுறையினர்
ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அறியாதவர்களாய் அவர்கள் காணப்படுகிறதுனால தான் இன்றைக்கி அநேகர் பாவ வழிக்குள்ளே போகிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இந்த நாள்லையும் கூட நம்ம தேசத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தர் அவர்களை சந்திக்கும்படியாகவும் இந்த நாளில் வார்த்தையானவர் அவளுக்கு அறிவிக்கப்படும்படியாகவும் நம்ம ஜெபிக்கலாம். இன்றைக்கி தன்னை படைத்த ஒரு கடவுள் இருக்கிறார் என்கிறத அவங்க மனதார அறியாமல் இருக்கிறாங்கன்னு வசனம் சொல்லுகிறது போல் இன்றைக்கி ஆண்டோடைய அன்பை குறித்து சிறு பிள்ளைகளுக்கு தெரியாததுனால தான், வருகிற தலைமுறை தெரியாததுனால தான் இன்றைக்கி சபையில் கூட ஊழியக்காரங்கள் கூட அநேக சிறு பிள்ளைகளை அற்பமாக எண்ணாதபடியும் வசனம் சொல்லப்படுகிறனால ஸோ அந்த சிறு பிள்ளைகளை டேக் கேர் பண்ணி அவங்களுக்கு இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை விதைக்கிற அநேகர் எழும்படியாகும். இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் குடும்பத்திலேயோ அந்த கிராமத்துலேயோ அந்த சபைகளிலேயோ ஸ்கூல்ஸ்லேயோ எந்த இடத்துல பிள்ளைகளை சந்திக்க முடியுமோ அந்த இடத்துல கர்த்தர் பிள்ளைகளை சந்தித்து அவங்களுக்கு தம்முடைய வார்த்தையை தம்மை பற்றின அறிவை அவளுக்கு கட்டளையிடும்படியாக நம்ம முதலாவது இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். நம்ம கூட இருக்க சார்லஸ் பிரதர் இதுக்காக ஜெபம் பண்ண போகிறாங்க. விதைக்கிறவங்களை கர்த்தர் எழுப்பும்படி எந்த இடத்துலையாவது கர்த்தர் அவங்கள சந்தித்து தம்மை அவளுக்கு வெளிப்படுத்தும்படியா நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி தகப்பனே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் தகப்பனே அப்பா அது சிறு பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே அப்பா உமது சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் சுவாமி. நீர் ஆண்டவரை எங்களை தகப்பனே நீர் பயன்படுத்தினதற்காய் நன்றி நன்றி ராஜா. அப்படியாய் ஆண்டவரை அப்பா ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் தகப்பனே அப்பா உமது ஊழியம் ஆண்டவரை கொண்டு செல்லப்படணும் அப்பா. ஆண்டவரை எத்தனையோ பேர் சுவாமி ஆண்டவரை அப்பா உமது வார்த்தையை அறிந்து காம இசப்பா ஆண்டவரை பாவ வழியில கெட்டு ஆண்டவரை அப்பா தங்கள் வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் காணப்படுறாங்க சுவாமி. ஆண்டவரே அவர்களுக்கு எல்லாம் ஒரு வார்த்தையை அப்பா எப்படியாவது கொண்டு செல்லணும் சுவாமி. அதற்காக ஆண்டவரே நீர் ஊழியர்களை எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே அதை செய்ய போகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கணும், யாரும் கெட்டு போகாதபடிக்கு தகப்பனே நீர் ஆண்டவரே அவர்களுக்கு உமது வார்த்தையை அறிவிக்கபடியாய் ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒவ்வொருவரையாய் ஆண்டவரே நீர் எழுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே சிறு பிள்ளைகள் மத்தியில் அப்பா உமது வார்த்தையை சொல்ல தகப்பனே அநேகரை ஆண்டவரே நீர் எழுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு நீங்க காண்பித்து கொடுங்க இசப்பா ஆண்டவரே. ஒவ்வொருவராய் ஆண்டவரே உமது வார்த்தைகளை கொண்டு செல்லுகிற தாசர்களை நீர் எங்களுக்கு காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்கள் மூலமாய் உமது சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படியாய் அடுத்த தலைமுறையினர் தகப்பனே கெட்டு போகாத படிக்கு தகப்பனே அப்பா ஆண்டவரே உமது இரண்டாம் வருகையில் உமது சேனை வீரர்களாய் நிற்கும்படி நாங்கள் அவர்களை உருவாக்க நீர் ஆண்டவரே ஆட்களை அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நீர் அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே. ஒவ்வொருவரோடு கூட நீங்க பேசுங்கப்பா ஆண்டவரே. ஒரு ஆண்டவரே அவர்களுக்குள்ளாக தகப்பனே ஒரு எழுப்புதலை நீர் உண்டு பண்ணி இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியை நீர் அவர்களுக்குள்ளாக உண்டு பண்ணி ஆண்டவரே நீர் சிறுவர் மத்தியில தகப்பனே அவர்களை அனுப்பும்படியாய் பேசுங்கப்பா அப்பா. பேசுங்க ராஜா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. இப்படியாய் பிள்ளைகள் அழிந்து கெட்டு போக கூடாது சுவாமி. இவர்கள் எல்லாரோடும் ஆண்டவரை நீங்க பேசுங்க, எழுப்புங்க. உமது ஊழியத்தை ஆண்டவரை கொண்டு செல்லுகிறவர்களாய் ஆண்டவரை நீர் ஆண்டவரை மாற்றுங்கப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட நீர் பேச போகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. நீரை எழுப்ப போகிறீர் ஆண்டவரை. இதை நீங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஒருவரும் ஆண்டவரை கெட்டு போகாமல் ஆண்டவரை உமது நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக நாங்கள் ஆண்டவரை கொண்டு வர என் தேவன் நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. நீரே ஆண்டவரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டு தகப்பனே நீர் இதற்கு பதில் கொடுக்க போகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவ
ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். நம் சபத்தை கேட்டு எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இயேசு விதைக்கப்பட போகிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல கலாத்தியார்ல எப்படியாய் வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரம் 19 என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று பவுல் இங்கே எழுதி வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த நாட்களில் ஒருவேளை கிறிஸ்மஸை கொண்டாட ஆயத்தமாக கொண்டிருக்கிற நாம எப்படி மரியாளுக்குள்ள அந்த பரிசுத்தாவுடைய நிழல் வந்ததுனால அவர்களுக்குள்ள கிறிஸ்து உருவாகி கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டது போல இந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை சிறு பிள்ளைங்க மேலேயும் பரிசுத்தாவுடைய சட்டை நிழல் வரணும். ஒவ்வொருவருக்குள்ள இயேசு உருவாகணும். ஒவ்வொரு வாழ்க்கையில இயேசுவானவர் காணப்படணும். அது நிமித்தம் அந்த பிள்ளைங்க இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் அவங்க காணப்படணும். இயேசுவானவரை குறித்து வாசிக்கிறோம், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி. இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் நன்மைக்கு பாத்திரவான்களாய் மாறணும். இயேசு அவளுக்குள்ள வரணும். அவங்களுக்குள்ள இயேசு வரணும். பரிசுத்தாவுடைய நிழல் வரணும். இங்கே சொல்லப்படுகிற கர்ப்ப வேதனை படுகிறேன். அப்போ இந்த நாட்களில் சிறு பிள்ளைகளுக்கு ஏற்ற விதத்தில் பரிசுத்தாவுடைய துணையை கொண்டு இந்த நாட்களில் ஊழியக்காரங்களை கர்த்தர் பயன்படுத்தணும். அதனால பரிசுத்தாவை ஊழியக்காரங்களை பயன்படுத்தணும். எல்லா சிறு பிள்ளைகளுக்குள்ள இயேசு உருவாகணும்னு சொல்லி அவங்க நன்மை செய்கிறவங்களா தேசத்துக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் மாறணும்னு சொல்லி சொல்லப்படுகிறது போல இன்றைய தலைமுறை நாளைக்கு தலைவர்களாய் மாறுவாங்க. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் நாளைக்கு தலைவர்களாய் மாறுவாங்க. அப்போ தலைவர்கள் நல்ல தலைவர்கள் இருமுன்னா அவங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் நிழல் வந்து கிறிஸ்து அவங்களுக்குள்ள உருவாகணும். இதற்கு ஊழியக்காரர்களை கர்த்தர் பயன்படுத்தும்படியா நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம கூட இருக்கிற வினோத் பிரதர் இதுக்காக ஜெபம் பண்ணும்போது நம்ம இணைந்து நம்ம ஜெபிப்போம். அன்பின் தெய்வமே, இந்த ஜெப நேரத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஜெப குறிப்புக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அப்பா, அன்றைக்கு பவுல் சொன்னது போல கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாக கர்ப்ப வேதனை படுகிறேன் என்ற வார்த்தையின்படியாய் அப்பா ஒவ்வொரு போதகர்களும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளோட ஊழியத்தை செய்கிற ஊழியர்களும் கிறிஸ்துவை அவங்களுக்குள்ள உருவாக்க அநேக பாடுகள் நிமித்தமாய் கடந்து போக நேர்ந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு எப்படியாகிலும் நான் கிறிஸ்துவ அவங்களுக்குள்ள பார்ப்பேன், எப்படியாகிலும் கிறிஸ்துவ அவங்களை உருவாக்குறதை நான் பார்ப்பேன் என்ற ஒரு விசுவாசத்தோடு தொடர்ந்து ஊழியங்களை செய்ய கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்பா, சிறு பிள்ளைங்க எந்த வார்த்தையை சொன்னா கிறிஸ்துவுக்குள்ள உருவாக்கப்படுவாங்க என்ற வார்த்தைகளை உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கேட்டு அந்த வார்த்தைகளின் மூலமாய் உம்முடைய ஊழியர்கள் அப்பா அந்த பிள்ளைகளை உருவாக்க கர்த்தர் நீர் ஒவ்வொருவருக்கு வேண்டிய கிருபைகளை கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்பா, எப்படி ஆகிலும் அப்பா உம்முடைய வருகைக்குள்ளால ஒரு கூட்ட சிறு பிள்ளைகளை உமக்காக ஆத்தும ஆதாயம் செய்ய உங்களை அவர்களுக்குள்ள உருவாக்க கர்த்தர் எங்களை ஒரு கருவிகளாய் பயன்படுத்த செபிக்கிறோம். அப்பா, நீர் எங்களை பயன்படுத்தக்கூடாதபடிக்கு எங்களுக்குள்ள காணப்படுகிற எல்லா தடைகளையும் எல்லா நிர்விசாரத்தின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால எங்களுக்குள்ள எடுத்து போடுகிறோம். கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. இன்னும் அடுத்த எக்ஸ்ட்ரா மைலுக்குள்ள போக கர்த்தர் கிருபை தருவீராகப்பா. நாங்க செய்த ஊழியத்துல இன்னும் ஒரு படி அதிகமாய் செய்ய கர்த்தர் நீர் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கிறோம். செல்லுகிற இடமெல்லாம் அநேக ஆத்தும அறுவடையை கட்டளையிடுங்கப்பா. அப்பா, வேதம் சொல்லி இருக்கிறபடி உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு அப்புறம் அதன் பலனை காண்பாய் என்ற வார்த்தையின்படியாய் இப்ப இருக்கிற சின்ன பிள்ளைங்க கிட்ட வார்த்தை என்ற ஆகாரத்தை உம்முடைய வார்த்தை என்ற ஆகாரத்தை விதைக்க கர்த்தர் கிருபை தர வேண்டுமாய் செபிக்கிறோம். நாட்கள் வரும் சாமி, நீங்கள் அனுப்பின வார்த்தை அப்பா உம்முடைய கிரியை செய்து உம்முடைய
உம்மிடத்துல திரும்பி வரும்போது அதன் பலனை நாங்கள் கண்டு உமக்கு நன்றி செலுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பலத்த சட்டைக்குள்ள ஒப்புவிக்கிறோம் சுவாமி. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைக்குள்ள நீங்க உருவாகிறத எங்கள் கண்கள் காண கிருபை தாங்கப்பா. அந்த பாக்கியத்தை எங்க வாழ்நாள்ல கட்டளையிடுங்க சுவாமி. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்காக எழும்பி பிரகாசிக்கிறத அப்பா, ஒரு குட்டி இயேசுவா எங்களுக்குள்ள வலுவாகிறத நாங்கள் காண கர்த்தர் கிருபை தருவீராக. அவர்கள் மூலமாக உம்முடைய நாம மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் வழி நடத்துவீராக சாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க உங்களுக்கு மாதிரி உருவாக்க போறீங்க. அதற்காக நன்றி செலுத்துறோம். அதற்காக அநேக கருவிகளாய் ஊழியர்களை பயன்படுத்த போறீங்க. நன்றி தகப்பனே. தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொண்டு வழி நடத்தும் அன்பரட்சகர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேற்றாயின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேஸ்வரவர். என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேஸ்வரவர். அவர் சேற்றாயின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேற்றாயின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பரிசுத்த ஆவியாவுடைய சற்றே நிழல் எல்லா பிள்ளைங்க மேலேயும் வரப்போறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே போல சங்கீதம் 8ஆம் அதிகாரத்தில் எப்படியாய் வாசிக்கிறோம். பகஞ்சனையும் பள்ளிக்காரனை அடைக்க போட குழந்தைகள் பாலகர் வாயினால பலன் உண்டு பண்ணினீர் என்று நம்ம நாட்களில் வயத்துல வாசிக்கிறோம். இந்த நாட்கள் இருக்கிறது தீமை மறையணும். இந்த தேசத்துல இருக்கிற பகஞ்சன் பழிகாரன் சத்துருவானவன் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளும் பாலகர்களும் சிறு பிள்ளைகளும் துதிக்கிறவங்களா மாறணும், ஜெபிக்கிறவங்களா மாறணும். அன்னைக்கு யோசியா ராஜா எழும்பின பொழுது அவன் சிறு பிள்ளை தான். அவன் எழுந்த ஆலயத்தை பழுது பார்த்தான்னு வாசிக்கிறோம். தேவ வார்த்தையில கண்டெடுக்கப்பட்டான்னு சொல்லி வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளையும் துதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும், ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைங்க ஒருவேளை உலக பிரகாரமான ஞானத்தில் ஸ்கூல்ஸில் எதிலெல்லாம் குறைவுள்ளவங்களா இருக்கிறாங்களோ அதுக்கு டியூஷன்ஸ் அனுப்புகிறோம், ஸ்விம்மிங் கிளாஸ் அனுப்புகிறோம், பாதுகாப்பு கராத்தே கிளாஸ், அந்த மாதிரி கிளாஸ்க்கெல்லாம் இன்னைக்கு பெற்றோர்கள் முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் கர்த்தரை துதிக்க அவங்களுக்கு பயிற்றுவிக்கணும், ஜெபிக்கிறதுக்கு அவங்கள பயிற்றுவிக்கணும். அது நிமித்தம் சத்துருவுடைய கோட்டைகள் தகர்க்கப்படணும். எப்படி அன்னைக்கு யோசுவாவுடைய ஜனங்கள் துதிச்சு ஆர்ப்பரித்த போது எரிகோ கோட்டைகள் இடிந்து விழுந்தது போல இன்னைக்கு சிறு பிள்ளைங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு துதி நிமித்தமா சாத்தாடைய கோட்டைகள் இடிந்து விழத்தக்கதாக இன்னைக்கு சபைகள் அதை கற்றுக் கொடுக்கணும், ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும், துதிக்க கற்றுக் கொடுக்கணும், வேத வார்த்தைகளை சொல்ல அந்த அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடியவங்களா மாறணும்னு சொல்லி நம்ம ஜெபம் இல்லாமா நம்ம நிமிடத்தில் இருக்கிற பிரைசன் இதுக்காக ஜெபம் பண்ணும்போது சிறு பிள்ளைகள் துதிக்கிறவங்களா ஜெபிக்கிறவங்களா வார்த்தையை அறிக்கை பண்றவங்களா மாறும்படியா நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. தகப்பனே அப்பா, தகப்பனே அப்பா, அந்த நாளிலே தகப்பனே அப்பா ஒரு பாரத்தோடு தகப்பனே ஜெபிக்க செய்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தகப்பனே இந்த நாளிலும் தகப்பனே விசேஷமாய் தகப்பனே அப்பா சிறு பிள்ளைகள் தகப்பனே அப்பா பெற்று அறிகிற அறிவையும் தகப்பனே அப்பா உம்மை தகப்பனே உம்மை வளைர தகப்பனே அவர்களுக்கு அறிவு கூட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. தகப்பனே ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்து
இருந்தால் என்னிடத்தில் கேட்க கடவன், நான் அவனுக்கு ஞானத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அப்பா தகப்பனே, சிறு தகப்பனே, உண்மையாய் கேட்கிற தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே, சிறு பிள்ளைகள் மேலும் தகப்பனே அப்பா தகப்பனே, நீ ஞானத்தை தரும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. தகப்பனே, உலக பிரகாரமான தகப்பனே அநேக தகப்பனே வழிகள் இருக்கிற தகப்பனே, அவங்க வளர்றதுக்கு தகப்பனே அப்பா, அவர்கள் எல்லாரும் தகப்பனே அது போதாது தகப்பனே அப்பா, அது கொஞ்ச காலத்திலே தகப்பனே முடிந்து விடும் தகப்பனே அப்பா. தகப்பனே, உம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தகப்பனே உன்னை அறிகிற அறிவு வளரும்போது தகப்பனே அப்பா, அவர்கள் தகப்பனே அப்பா அநேக தகப்பனே புரிஜனமான காரியங்கள் தகப்பனே கற்றுக்கொள்வாங்க தகப்பனே அப்பா. தகப்பனே, நீங்கள் அப்படி செய்ய போகிற திருப்பதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. அப்பா, நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள்கிட்ட நீங்கள் பேசுங்க தகப்பனே அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே அப்பா நீங்கள் தகப்பனே அப்பா ஒவ்வொரு பிள்ளையும் தகப்ப உண்மையோடும் தகப்பனே தகப்பனே அப்பா உம்மிடத்தில் கேட்க உதவி செய்ய முடியும் தகப்பனே அப்பா. தகப்பனே, அநேக பிள்ளைகள் தகப்பனே அப்பா உம்மிடத்தில் வர நீங்கள் உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம் தகப்பனே அப்பா. தகப்பனே, எல்லாவற்றிலும் தகப்பனே உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்பட தகப்பனே உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா. நாங்கள் தகப்பனே அப்பா இதற்காக தகப்பனே நாங்கள் ஜெபித்து தகப்பனே அப்பா நீங்கள் பதில் தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தகப்பனே, இந்த நாளில் தகப்பனே அப்பா அந்த திருப்பலிகள் தகப்பனே அப்பா உம்மிடத்தில் தகப்பனே அப்பா நாங்கள் தகப்பனே அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பன். நீங்கள் எங்களோடு கூட இருந்து வழிநடத்துங்க தகப்பனேப்பா. நீங்கள் பொறுப்படுத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு பிள்ளைகளை துதிக்கிறவங்களா ஜெபிக்கிறவங்களா மாற்று. இந்த உலகத்துல இந்த தேசத்துல இருக்கிற அத்தனை பகஞ்சனையும் பழிக்காரனையும் கர்த்தர் அடக்கி போட போறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதே போல கூட இது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்கள்ல சிறு பிள்ளைகளை குறித்து கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறார். என் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. குமார்களும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று வேதத்தில் அவர் முன் அறிவித்திருக்கிறார். இந்த நாட்கள்ல எல்லா பிள்ளைகளும் ஆவியானவரால நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியவங்களா மாறும்படியா நம்ம ஜெபிக்கலாம். ஏன்னா இனி வருகிற நாட்கள்ல சிறு பிள்ளைகள் அநேகம் பேர் எழும்பி சபைகளுக்கு சொல்ல போறாங்க, தேசங்களுக்கு சொல்ல போறாங்க, குடும்பங்களுக்கு சொல்ல போகிறாங்க. அதை கேட்டு அநேகர் ஆண்டோடைய அன்புக்கு திரும்ப போகிறாங்க. ஆண்டோர் செய்ய போற பெரிய காரியங்களை அவர்கள் பார்க்க போகிறாங்க. சிறிய தாவீதை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை தேசத்துல செய்தது போல இன்னைக்கு நம்முடைய தேசத்துல இருக்கிற தேவனை அறிந்திருக்கிற பிள்ளைங்க மேல தம்முடைய ஆவியானவரை அவர் போட்டு தீர்க்கதரிசனமா அறிவிக்கிறவங்களா மாற்றப்படும்படியா நம்ம ஜெபிக்கலாமா? சார்லஸ் புத்தர் இதுக்காக ஜெபம் பண்ணும்போது எல்லா சிறு பிள்ளைகளையும் தம்முடைய ஆவினால் நிரப்பி தீர்க்கதரிசனம் உரைக்கிறவங்களா எழுப்பி அது நிமித்தம் தேசத்தை மறுரூபப்படுத்தும்படியா நம்ம ஜெபம் பண்ணலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, இந்த நாளிலும் அப்பா ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை உமது சமூகத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆவியானவர் தாமே அப்பா ஆண்டவரே உமது பரிசுத்த வல்லமையை ஆண்டவரே அவர்கள் மேல அப்பா நீர் நிரப்புகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே அப்பா, நீர் சொன்னது போல அப்பா சிறு பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே சொப்பனம் காண்பார்கள், ஆண்டவரே அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று அப்பா ஆண்டவரே உமது வேத வசனத்தின் படி தகப்பனே ஆண்டவரே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் அப்பா இயேசுவின் நாமத்துல உமது கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அவர்கள் ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது வல்லமையினால் நிரப்பப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவரும் கெட்டு ஆண்டவரே வீணாய் விருதாய் போகாதபடிக்கு என் தேவன் உமது பரிசுத்த ஆண்டவரே வல்லமையினால் அவர்களை இடைக்கட்டி
கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி ராஜா, அப்படியா நீர் செய்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, இதோ இயேசப்பா, எத்தனை பேர் ஆண்டவரே இந்த டிவியில பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, ஒவ்வொரு பிள்ளை மீது உமது கரம் இறங்கட்டும் அப்பா, உமது தொடுதல் இறங்கட்டும் ராஜா, உமது வல்லமை இறங்கட்டும், உமது பரிசுத்த ஆவியின் வல்லமை அவர்களை நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொருவர் மீதும் நிரப்புங்க அப்பா, நிரப்புங்க ராஜா, உமது வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆவியானவர் ஒவ்வொருவர் மீதும் தகப்பனே அப்பா, உமது தொடுதல் அப்பா அவர்கள் உணர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எல்லாரும் சொப்பனங்கள் காண்கிறவர்களாய் அப்பா, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாய் நீர் எழுப்ப போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, இதை பார்த்து யாரெல்லாம் அப்பா ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுகிறாங்களோ ஒவ்வொருவர் மீதும் அப்பா நீர் ஆளுகையை இறக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நன்றி தகப்பனே. அப்படியாய் அவர்களை கொண்டு ஆண்டவரே நீர் அநேகருக்கு சுவிசேஷங்களை அறிவிக்க போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்படியா நீர் செய்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொருவர் மீது உமது கரம் இருக்கட்டும், உமது ஆளுகை இருக்கட்டும், உமது பிரசன்னம் இறங்கட்டும், உமது ஆண்டவரே அற்புத சுகம் அளிக்கும் வல்லமை இறங்கட்டும் அப்பா. இன்றைக்கு தகப்பனே அவங்க எந்த சூழ்நிலையில வேணா இருக்கலாம் ஏசப்பா, இன்றைக்கு நீர் ஏசப்பா அவர்களுக்கு உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையை நீர் கொடுக்க போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் வாழ்வை இழந்து தவித்து கொண்டு இருக்கிறாங்க அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு யாரெல்லாம் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறாங்களோ அப்பா அவர்களுக்கு நீர் ஆண்டவரே ஒரு விடுதலையை உண்டு பண்ணும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு வல்லமையை நீர் தரும்படியா ஜெபிக்கிறோம், அவர்களுக்கு நீர் வரங்களை தரும்படியா ஜெபிக்கிறோம், அவர்களை கொண்டு அநேகரை நீர் மனமாற்ற போகிறதற்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, இப்படியாய் நீர் செய்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, மீண்டுமாய் ஒரு விசை ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமது ஆண்டவரே வேதத்தை எடுத்து தகப்பனே அநேகருக்கு போதிக்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றுங்கப்பா. நன்றி ஆண்டவரே. அப்படியாய் நீர் பிள்ளைகளை கொண்டு அப்பா ஆண்டவரே அபிஷேகிக்க போகிறதற்காய் நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே உமது அபிஷேகத்தை ஊற்றுகிறதற்காய் நன்றி. நீர் ஊற்றினதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீரே நிரப்பினதற்காய் நன்றி. நீரே ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர். மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. எங்கள் மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு எல்லா சிறு பிள்ளைகளையும் அபிஷேகம் பண்ணி தேசத்தை கலக்கிறவங்களா மறுபடுத்துறவங்களா கர்த்தர் கிரியை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல கூட இந்த நாட்களில இந்த வயதுல வாசிக்கிறோம், எந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது உங்களுடைய பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு அவளை கெட்டு போக பண்ணும்படியாய், அவர்களை அழிக்கும்படியாய், அவருடைய ரத்தங்கள் வீணாய் இந்த பூமியில சிந்தப்படும்படியாய் பிசாசு பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறா. இன்னைக்கு நிறைய நம்ம நியூஸை திறந்தாவே சிறு பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அவளை வந்து கடத்துகிறதும், கொலை செய்கிறதும், கற்பழிக்கப்படுகிறதும், அவருடைய உடல் உறுப்புகளை திடுகிறதும்,
அவளை ஊனமுற்றவளாக்கி பிச்செடுக்க வைக்கிறதுமாய் விபச்சாரத்துல தள்ளுகிறதுமான காரியங்களை இன்னைக்கு நம்ம நிறைய கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதனால கர்த்தர் அந்த பிள்ளைகளை பாதுகாக்கும்படி அவங்களுக்கு விரோதமாய் எழும்புற சத்துருடைய கிரியைகளையும் திட்டங்களையும் அப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளையும் கர்த்தரே இந்த தேசத்துல துரத்து விடும்படி ஆகும். நம்ம எல்லாரும் இணைந்து பாரத்தோடு கூட குறிப்பா அவங்க வீடுகளில் பிள்ளைங்க இருப்பாங்கன்னா அவங்களுக்காக நீங்க செபிங்க. அவங்க மேல இயேசுவின் ரத்தத்தை போட்டு கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகும்படி, ஆபத்து வராதபடி, கெட்டு போகுதல் உண்டாகாதபடிக்கு அவங்களுடைய சிந்தையை கரெக்ட் பண்ற மாதிரி இன்னைக்கு நிறைய வீடியோஸ் வழியா, கேம்ஸுங்க வழியா, ஆப்புங்க வழியா, கார்ட்டூன்ஸ் வழியா அவருடைய சிந்தைகளை முரட்டாட்டம் உள்ளவங்களா, யாருக்கும் அடங்காதவங்களா, இணங்காதவங்களாய் அவங்கள மாற்றணும்னு சொல்லி பிசாசு போராடி கொண்டிருக்கிறான். அதனால கர்த்தர் பிள்ளைகளை, நம்முடைய தேசத்தை, எதிர்கால தலைமுறையை பாதுகாக்கும்படியா நம்ம ஜெபிக்கலாம். வினோத் பிரதர் ஜெபம் பண்ணும்போது இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் உங்களுடைய சித்தம் ஒரே ஒரு சின்ன பிள்ளை கூட நித்தியத்தை மிஸ் பண்ணிடக்கூடாதுப்பா அப்பா. ஒரே ஒரு சின்ன பிள்ளை கூட அழிஞ்சு போகக்கூடாதுன்றது அவங்களோட சித்தமா இருக்குது. ஆனா நாங்க வாழ்ற பூமியில அநேக சிறு பிள்ளைகளுக்கு இடரலா நிறைய காரியங்கள் உருவாகி இருக்கிறதை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். சின்ன பிள்ளைகளுக்கு விரோதமா அநேக காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறதுப்பா. அவங்க உங்க கிட்ட வரக்கூடாதபடிக்கு அப்பா அவர்களை உம்மிடத்திலிருந்து பிரிக்கக்கூடிய அநேக காரியங்களுக்குள்ள இன்னைக்கு எங்க தேச பிள்ளைகள் சிக்கி கொண்டிருக்கிறாங்க. அவங்களை விடுவிப்பார் யாருமே இல்லை என்று தவித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் என்னோட வேதம் சொல்லுது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படியாய் அப்பா இந்த நாள்ல ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மையான விடுதலையை அப்பா எப்பேற்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்தாலும் சரி அப்பா, எந்த கேமுக்கு எந்த பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகளா இருந்தாலும் இப்பொழுதே ஒரு பெரிய விடுதலை உண்டாக்குவீராக. உமக்கு கடினமானது எதுவுமே இல்லை தகப்பனே. ஒரு விடுதலை உண்டாக்குங்கப்பா. உண்மையான விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி அப்பா. சத்ருவானவர்களை கெடுக்க நினைக்கலான்னு சொல்லி வலை திரித்து சுற்றி திரிகிறான் தகப்பனே. எல்லா கண்ணிக்கு பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. அவர்களுக்கு உண்டான தேவதூதர்கள் அவர்கள் சரியாய் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கட்டளையிடுவீராக சுவாமி. ஒரு பிள்ளையும் உம்முடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களா இருக்கிறாங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துறோம். கர்த்தர் பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா அப்பா. அவர்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் அவருடைய பாதுகாத்துக் கொள்ளட்டும் அப்பா. தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வழி விலகி போகாதபடிக்கு எங்கள் பிள்ளைகள் சத்தியத்தில் வளர்கிறார்கள் என்ற சந்தோஷத்தினால ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிறைந்து காணப்பட கர்த்தர் கிருபை தாங்க சுவாமி. அதற்காக பெற்றோர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. அவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பிள்ளைங்க கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும், எதெல்லாம் பேசணும், எதெல்லாம் பேசக்கூடாது, இந்த ஏஜ் குரூப்புக்கு என்னென்ன ஆலோசனைகளை வழங்கணுமோ கர்த்தர் எல்லா விதமான ஞானத்தையும் பெற்றோர்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் போகும்போது வரும்போது தெய்வீக பாதுகாப்பு உண்டாகட்டும். விசேஷமா பெண் பிள்ளைகளுக்காக நாங்கள் அதிகமாய் ஜெபிக்கிறோம். பெண் பிள்ளைகளை தவறான கண்ணத்தோடு பார்க்கிற ஒவ்வொரு பொல்லாதாவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்க தேசத்தை விட்டு வெளியேறும்படியாய் கட்டளையிடுகிறாப்பா அப்பா. எங்க தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. அது சீக்கிரத்தில் எங்க தேசம் பெண் பிள்ளைகள் வாழ பாதுகாப்பான நாடாய் மாறப்போகிறது. அதற்காக நன்றி செலுத்துறாப்பா. தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொண்டு வழி நடத்தும் அன்பற்றவர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டதுக்கு ஸ்தோத்திரம் எல்லாமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என் தாயின் கருவிலே கண்ட அந்த கர்த்தருடைய கண்கள் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் மறவாமல் பாதுகாத்து நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து
எப்படி சிறு பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களோ, அவர்கள் எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறுகிறார்களோ, அதே போல இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா பெரியவர்கள் வயதானவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். அவர்களும் இந்த உலகத்துல கொஞ்சம் காலம்தான் வாழ்ந்து இந்த பரலோக ராஜ்யத்தை போய் காண போகிறாங்க. இந்த உலக வாழ்க்கையை முடிச்சு அவர்கள் பரலோக வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறாங்க. அவளுக்காக நம்ம இந்த நாட்கள்ல ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்படி சிறு பிள்ளைகளுக்கு விரோதமா பிசாசு எழும்பி இருக்கிறானோ, அதே போல முதியவர்களுக்கு விரோதமாக எழும்புறா. காரணம், எப்படியாவது அந்த பரலோக பாக்கியத்தை அவங்க கிட்ட தட்டி பறிச்சிடணும்னு சொல்லி இன்னைக்கு அவங்கள இன்னைக்கு பாவத்துக்குள்ள விழ வைக்கிறான், அசுத்துக்குள்ள விழ வைக்கிறான், பலவீனங்களுக்குள்ள விழ வைக்கிறான், அவங்களுக்கு விரோதமாய் போராடுகிறான். அதனால இந்த நாட்கள்ல நம்முடைய தேசத்துக்கு இருக்கிற அத்தனை வயதான தாய் தகப்பன்மார கர்த்தர் சந்திக்கும்படி, அவங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும்படி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை எல்லாம பரலோகத்துக்கு ஒருவனும் வரான்னு சொல்லப்பட்டிருக்கிறது போல இந்த உலகத்துல எதையோ வணங்கி இருக்கலாம், எந்தெந்த வழியோ பின்பற்றி இருக்கலாம். ஆனா முடிவுல இயேசு மாத்திரமே வழிங்கிறத அறிந்து பரலோகத்துக்குரியவங்களா மாறும்படியா நம்ம ஜெபிக்கலாமா? வினோத் பிரதர், இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்டு, உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. இந்த நாள்லையும் எங்க தேசத்துல இருக்கிற பெரியவர்களுக்காக உம்மிடத்துல வருகிறோம் அப்பா. நீங்க சொல்லியிருக்கீங்க வேதத்துல, முதிர் வயதுல கனி தந்து புஷ்டியா இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படியாய் அப்பா எங்க தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு பெரியவர்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பீராக. அவர்கள் மூலமா அநேக ஜெப தூபங்கள் ஏறெடுத்து கொண்டிருக்கிறது கர்த்தர் அறிந்திருக்கிறீர் அப்பா. அவர்கள் அநேக ஜெபங்கள்னால எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறாங்க. அதற்காக நாங்க நன்றி செலுத்துறோம் சாமி. அப்பா வேதத்துல பார்க்கிறபடி மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் எங்களை சூழ்ந்திருக்கிறது என்ற வார்த்தையின்படியாய் அவங்களோட வாழ்க்கையும் கர்த்தர் எங்களுக்கு முன்பாக சாட்சியாய் வைத்திருக்கிறீர். பிள்ளைகளை எப்படி வழி நடத்த வேண்டும், பிள்ளைகளோடு எப்படி பேச வேண்டும், பிள்ளைகளிடத்து எப்படி அன்பா இருக்க வேண்டும், எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தர் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. தொடர்ந்து அவர்களை பலப்படுத்துவீராக. அநேக பலவீனங்கள் அவர்களை வாட்டி கொண்டிருக்கிற இந்த வேலையில கர்த்தரோட பலன் அவர்களோடு இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபை இருக்கட்டும்பா. நீங்க பவுலுக்கு சொன்னீங்களே, என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னீங்களே, உன்னுடைய பலவீனத்துல என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னீங்களே அப்பா. அந்த வார்த்தை ஒவ்வொரு முதியவர் மேலும் பலிப்பதாக கர்த்தர் ஒவ்வொரு முதியவர்களுக்கு வேண்டிய கிருபையை கட்டளையிடுங்க சுவாமி. அப்பா இந்த நாள்லயும் பிள்ளைகளால கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற அப்பா, பிள்ளைகளால கேர் பண்ண முடியாத நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்காக நாங்க வருகிறோம், ஒவ்வொரு முதியவர்களுக்காக வருகிறோம். நாங்க வேதத்துல பார்க்கிறோம்ப்பா, திக்கற்ற பிள்ளைகளின் தெய்வமாய் நீர் இருக்கிறீர் சுவாமி. அப்பா மனுஷங்க மறந்து போனாலும் நீர் மறாதா இருக்கிறீர் தகப்பனே. நான் உங்களை நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று நீங்க வேதத்துல சொல்லியிருக்கீங்கப்பா. அவர்கள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று சொன்னீங்களே, அப்படிப்பட்ட சமாதான நினைவுகளை கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். என் பிள்ளை விட்டுட்டு போனாலும் என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் என்னை மரண பரியந்தம் வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கு என்று கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து கொள்ள கிருபை தாங்க சுவாமி. அப்பா அநேக பேர் தனிமையில் இருக்கிறாங்கப்பா, பேச்சு தன ஆள் இல்லாம இருக்கிறாங்க. கர்த்தர் தனிமையில நீங்க அவர்களை சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய கிருபையை தாங்கப்பா. அவர்களோட நாட்களை பொன்னான நாட்களை மாற்றுங்கப்பா. அப்பா அவர்களை அந்த ராஜ்யத்திற்கு என்று உருவாக்குவீராக. அப்பா அந்த ராஜ்யத்தை பற்றி கொள்ள கூடாதபடிக்கு அப்பா தடையாய் காணப்படுகிற எல்லா காரியத்துக்கும் அவர்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு முதியவர்களையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள போற கிருபைக்காய் நன்றி. அவர்களை பாதுகாத்துக் கொள்ள போற கிருபைக்காய் நன்றி. தொடர்ந்து அவரை ஆசீர்வதித்து வழி நடத்தும். சகல துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். அன்பரட்சகர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள உன்னாண்டவரை தொழுதேற்று ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஓ ஆண்டவரை தொழுதேற்று. ஆமென்.
நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு எல்லா முதியவர்களும் கர்த்தரையே பாடி துதித்து ஆராதித்து அந்த ஆத்துமா ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள போகிறதுக்கா ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல கூட இன்னைக்கு நம்முடைய தேசத்துல இருக்க அத்தனை முதியவர்களுக்கும் நல்ல சுகத்தை கர்த்தர் காட்டலிடணும். ஏன்னா இன்னைக்கு அவருடைய உடல் உறுப்புகள் எல்லாம் பழுதடைந்து வருகிறது. அநேகருடைய கால்கள்ல பலவீனம், இடுப்புகள்ல பலவீனம், இருதய பிரச்சனை, கண்கள்ல பிரச்சனை, ஒரு கிட்னி பிரச்சனை, நிறைய பேர் படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரதுமா இருக்கிறாங்க. ஒருவேளை நிறைய மாத்திரை மருந்துகளை சாப்பிடுறதே அவங்களுக்கு உணவா இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையில நிறைய நம்முடைய தாய் தகப்பன்மார் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் மாறி வரக்கூடிய இந்த கால சூழ்நிலைகளும். இன்னைக்கு நிறைய மாசு காற்றுல நிறைந்திருக்கு, நிறைய பேர் சுவாசிக்க முடியல. இன்னைக்கு மாறி வருகிற உணவு முறைகள் அப்படி ஹெல்த் ஸ்பாயில் ஆகிக்கொண்டே வருகிறது நம்ம பார்க்க முடிகிறது. அதனால கர்த்தர் எல்லா முதியவர்களையும் தாய் தகப்பன்மாரையும் பாதுகாத்து கொள்ளும்படி, அவங்களுக்கு வேண்டிய சுகத்தை பலத்தை கர்த்தர் கட்டளையிடும்படி, ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படி வேதத்துல வாசிக்கிறோமே, மோசே 120 வயது வரைக்கும் அப்படி கண் மங்கி போகவில்லைன்னு வாசிக்கிறோமே. அப்படியா எல்லா தாய் தகப்பன்மாரையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படி, இன்னைக்கு எல்லாம் அந்த காற்று மாசு, உணவுல வரக்கூடிய குறைபாடு இதெல்லாம் மாறி கர்த்தர் எல்லாரையும் பாதுகாக்கும்படி, தண்ணீரை பாதுகாக்கும்படி, காற்றை பாதுகாக்கும்படி, சூழ்நிலைகளை பாதுகாக்கும்படியா நம்மளுடைய சுகத்துக்காக ஜெபம் பண்ணலாம். பிரைஸ் பண்றது ஜெபம் பண்ணும்போது இணைந்து எல்லா முதியோருடைய பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஜெபம். எங்களுக்கு அதிகமாக நேசித்து வாங்கித்தான் பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தகப்பனே இந்த நாளிலும் தகப்பனே கொடுத்த குறிப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் தகப்பனே அநேக முதியோர்கள் தகப்பனே பலவீனமாக இருக்கிறார்கள் தகப்பனே. தகப்பனே அப்பா அநேக வலி வேதனைகளோடு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா நீங்க சுகம் தரும் தெய்வமா இருக்கிறீங்க தகப்பனே. அப்பா தகப்பனே ஒவ்வொரு தகப்பனேப்பா தகப்பனே அவர்கள் எல்லாருக்கும் தகப்பனே சுகம் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே எத்தனையோ வியாதிகள் தகப்பனே அப்பா, சொல்ல முடியாத அளவிற்கு வலிகள் தரும் வியாதிகள் இருக்கு தகப்பனே. அப்பா தகப்பனே எவ்வளவு கதறுவாங்க தகப்பனே. அப்பா நீங்க அவர்களுக்கு தகப்பனே சுகம் தரும் தெய்வமா இருக்கீங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே அவர்கள் மாத்திரம் வரும் தகப்பனே. தகப்பனே அதில் நம்பிக்கை வைக்காதபடிக்கு தகப்பனே நீங்க உன்னால மாத்திரம்தான் தகப்பனே. அப்பா நீங்க சுகம் தரும் நம்பிக்கை வச்சா போதும் தகப்பனே, நீங்க சுகம் தருவீங்க தகப்பனே. அப்பா நீங்க அவர்களுக்கு தகப்பனே அப்பா சுகம் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களே தகப்பனே அப்பா நீங்க சுகம் அளிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ப நீங்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அப்படி செய்ய போற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அவங்களுக்கு இருக்கிற தகப்பனே ஒவ்வொரு தகப்பனே நோய்களும் தகப்பனே அப்பா நீங்க நீக்கி போடுங்க தகப்பனே. அப்பா அந்த காலத்துல தகப்பனே அநேக நோய்கள் தகப்பனே அப்பா ஒரு தகப்பனே. அப்பா இந்த வயதான காலத்தில் தகப்பனே அவர்களுக்கு தகப்பனே நீர் துணையா இருந்து தகப்பனே அப்பா அவருக்கு பலனுமா இருக்குங்க தகப்பனே. அதுக்காக நீங்க செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே அநேக தகப்பனே படுத்த படுக்கையோடு இருக்காங்க தகப்பனே. அப்பா தகப்பனே அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அநேக வேதனைகள் உண்டு தகப்பனே. அப்பா அவங்களுக்கு சுகத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சுகம் தரும் தெய்வம் தகப்பனே, நீங்க சுகம் அளிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அப்படி செய்ய போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் கேட்கிறதுக்கு அனைத்திற்கும் தகப்பனே பதில் தர தெய்வமா நீங்க இருக்கீங்க தகப்பனே. அப்பா நீங்க எங்களோடு கூட இருந்து வழிநடத்துங்க தகப்பனே. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்று. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்று. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் வரைந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் வரைந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு
பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு தாய் தகப்பன்மாருக்கும் கர்த்தரே பலனாய் வரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம் வல்லமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடைசியாக கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு IMTV நியாயங்களுக்காகவும், இந்த IMTV ஆசீர்வாதத்துக்காகவும், இந்த IMTV உலகம் எங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாகவோ, இந்த IMTV வழியாக ஒரு பெரிய எழுப்புதல் தேசத்துலேயும் உலகத்துலேயும் உண்டாகும்படியாகும் நம்ம கடைசியாக ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். அருமையான சார்லஸ் பத்திரத்துக்காக ஜெபம் பண்ணும்போது நம்ம எல்லாரும் இணைந்து நம்ம ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பா நன்றி ஆவியானவரே. அப்பா இந்த ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தகப்பனே அப்பா இந்த நிகழ்ச்சியை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இதோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே இதை பார்த்து கொண்டு எத்தனையோ பேர் வேதனையோடு கஷ்டத்தோடு பாரத்தோடு கூட தகப்பனே உமது சமூகத்துல வந்து ஆண்டவரை இதோ பார்த்து கொண்டு இருக்கலாம். இசப்பா இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒரு சுகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. ஆம் தகப்பனே அப்பா நீர் ஆண்டவரே ஆண்டவரே இதை கொண்டு நீர் இந்த நிகழ்ச்சியை கொண்டு அவர்களுக்கு ஒரு சுகத்தையும் ஒரு அற்புதத்தையும் நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல தகப்பனே. நன்றி ஆவியானவரே, நீர் அப்படியாய் செய்கிறதற்காய் உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஒவ்வொருவர் மீது உமது கரம் இருக்கட்டும், உமது ஆளுகை இருக்கட்டும், உமது பிரசன்னம் இருக்கட்டும் அப்பா. நீரே அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க சுவாமி. நன்றி ஆண்டவரே. அப்படியாய் நீர் செய்ய போகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி. அப்படியாய் ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிற அப்பா இந்த IMTVக்காக ஆண்டவரே உமது சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா இந்த டிவி மூலமாய் தகப்பன இதோ அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட ஆண்டவரே உமது வார்த்தையை தெரிந்து கொள்ள அப்பா நீர் உதவி செய்து கொண்டு வருகிறீர். அதற்காய் நன்றி ஆண்டவரே. நீர் இதை நடத்துகிற ஆண்டவரே ஆண்டவரே அந்த அண்ணாக்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே இந்த IMTV இன்னுமாய் ஆண்டவரே சேட்டலைட் டிவியாக மாற என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆம் தகப்பனே இன்னும் ஆண்டவரே இது ஒரு குறுகிய பகுதியில தான் இசப்பா இது காணப்படுது ஆண்டவரே. இன்னுமா இது உலகம் முழுவதும் அப்பா ஆண்டவரே உமது சுவிசேஷம் அறிவிக்க என் தேவன் இந்த IMTVயை நீர் பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. நன்றி தகப்பனே, நீர் அப்படியாய் பயன்படுத்த போகிறதற்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் உமது சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், இன்னும் உமது வார்த்தைகள் அறிவிக்கப்படணும், உமது பாடல்கள் உமது வசனங்கள் ஆண்டவரே இந்த டிவி மூலமாய் ஆண்டவரே உலகம் முழுவதுமாய் உமது சுவிசேஷத்தை கொண்டு செல்ல இந்த IMTVயை நீர் பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ராஜா. நன்றி ஆண்டவரே. அப்படியா நீர் செய்கிறதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை நடத்துகிற அண்ணாவை ஆசீர்வதிங்க, அதன் தேவைகள் சந்திக்கப்பட தேவன் கிருபை செய்யுங்க அப்பா. அதன் தேவைகள் ஏராளமாய் இருக்கலாம் அப்பா. நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் சந்தித்து அவர்கள் இதை நேர்த்தியாய் நடத்த என் தேவன் நீர் கிருபை செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்படியா நீர் செய்ய போகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரமாய் தகப்பனே எங்களோடு கூட இடைப்பட்டீர், அதற்காய் உமது நன்றி ஆண்டவரே. உமது பிரசன்னத்தினால் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பினீர், அதற்காய் நன்றி ஆண்டவரே. அழகாய் ஜெப குறிப்புகளை கொடுத்து தகப்பனே இதோ ஆண்டவரே நீர் வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட ஆண்டவரை இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் பலப்படுத்துவீராக, நீர் பாதுகாத்து கொள்வீராக அப்பா. உமது நாமத்தினால் அவங்க எதை கேட்டாலும் ஆண்டவரே நீர் அதை தரப்போகிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீரே பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, தேவைகளை சந்திங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை சோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஜெப நேரத்தில் தங்கிருங்க. நீங்க அநேகருக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். Thank you.